ஏழுமலையான் முடி வளர்றதுல இருந்து சொர்க்கவாசல் திறப்பு வரைக்கும் திருப்பதியில் இருக்கக்கூடிய 10 மர்மங்கள் பத்தி தெரியுமா உங்களுக்கு? உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு மவுஸ் ரொம்பவே ஜாஸ்தி. தினசரி வெளிமாநிலங்கள், வெளிநாடு அப்படின்னு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிஞ்சுகிட்டு இருக்காங்க. விஷ்ணுவோட அவதாரமான வெங்கடேஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் ஒவ்வொரு வருஷமும் மில்லியன் கணக்கான பக்தர்களை ஈர்க்குது. அப்படி இருக்கையில இந்த கோவில்ல மர்மங்கள் பத்தி பெரிய அளவு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. திருப்பதி கோவிலோட தோற்றம் பத்தி ஏராளமான புராண கதைகள் இருக்கு. ஒரு பிரபலமான கதை வெங்கடேஸ்வரா அவதாரத்துல வாயு அப்படிங்கிற அசுர மன்னனை தோற்கடிச்ச பின்னாடி விஷ்ணு எப்படி இந்த இடத்த தேர்ந்தெடுத்தாரு அப்படிங்கறத விவரிக்குது. இன்னொரு புராண கதை ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மரம் ஒரு காலத்துல இங்க நின்னு வானவர்களையும் கடவுள்களையும் ஈர்த்ததை பற்றி பேசுது. திருமலை அப்படிங்கிற பேரே புனித மலைகள் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது கோவிலோட பண்டைய அப்புறம் தெய்வீக தோற்றத்தை குறிக்குது. திருமலை கோவில் திராவிட அப்புறம் விஜயநகர தாக்கங்களை இணைச்சு ஒரு அற்புதமான கட்டிடக்கலை பாணியை கொண்டிருக்கு. 7 மலைகளை கொண்ட வெங்கடேஸ்வரரோட உறைவிடம் சிக்கலான சிற்ப வேலைப்பாடுகள், உயர்ந்த கோபுரங்கள் அப்புறம் தூண் மண்டபங்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. வெங்கடேஸ்வரரோட சிலை அமைஞ்சிருக்கக்கூடிய கருவறை அமைதி அப்புறம் புனித தன்மையோட ஒளிய பிரகாசிக்க செய்யறத பார்க்க காண கண்கோடி வேண்டும். திருமலை கோவிலோட மையப்பகுதி கருவறை. அங்க வெங்கடேஸ்வரரோட புனித சிலை உயர்ந்து நிக்குது. கருங்கல்லால செதுக்கப்பட்ட இந்த சிலை சுயம்புவா தோன்றினதா நம்பப்படுது. விலை மதிப்பற்ற ரத்தினங்களால அலங்கரிக்கப்பட்டு இந்த உலகுக்கு அமைதிய பரப்புற இறைவனோட வசீகரிக்கக்கூடிய வடிவத்தை பார்த்து பக்தர்கள் வியப்படைகிறாங்க. நாள் முழுக்க விரிவான சடங்குகள் செய்யப்படுது. ஒவ்வொன்னும் பாரம்பரியத்துல மூழ்கி பக்தர்களோட பயபக்திய குறிக்குது. திருமலை கோவில் ரகசியங்கள்ல ரொம்பவுமே சுவாரஸ்யமான ஒண்ணு வெங்கடேஸ்வரரோட எப்பவுமே வளரக்கூடிய முடியோட புராண கதை. உண்மையான மனித முடியால ஆன சிலையோட முடி மர்மமான முறையில வளர்றது மாதிரி தெரியுது. இந்த நிகழ்வுக்கு எந்த அறிவியல் விளக்கமும் இல்ல. அது மட்டும் இல்லாம இது கோவிலோட மர்மத்தை அதிகரிக்குது. முடியோட நீளத்தை பராமரிக்க டோன்சர் சடங்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு விழா அப்பப்போ செய்யப்படுது. சேகரிக்கப்பட்ட முடி பின்னாடி ஏலம் விடப்படுது. பக்தர்கள் இந்த புனித பிரசாதத்துக்காக போட்டி போடுறாங்க. திருமலை கோவில் சேஷலம் மலைகளுக்கு மத்தியில அமைஞ்சிருக்கு. அதாவது 7 பாம்பு மலைகள் அப்படின்னு பொருள். புராண கதைகளின்படி இந்த மலைகள் விஷ்ணுவுக்கு ஆதரவு கொடுத்த 7 ராட்சத பாம்புகளோட உருமாறிய உடல்கள். இந்த நாக உருவம் இந்து மதத்துல முக்கியத்துவம் வாய்ந்தது. இது நித்தியத்தையும் பிரபஞ்ச ஆதரவையும் குறிக்குது. இந்த மலைகள் கோயிலை சுத்தி ஒரு பாதுகாப்பு தடையை ஏற்படுத்தி அதோட புனிதத்தை பாதுகாக்குது அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க. திருமலை கோவில்ல காணிக்கைகள் வழக்கமா பூக்கள் அப்புறம் இனிப்புகளை தாண்டி போகுது. பக்தர்கள் மனித முடி அப்புறம் பணம் உட்பட பல்வேறு வகையான புனித பொருட்களை வழங்குறாங்க. காணிக்கையா கிடைக்கக்கூடிய பணம் கோவிலோட பராமரிப்பு அப்புறம் பல்வேறு தொண்டு முயற்சிகளுக்கு பயன்படுத்தப்படுது. சுவாரஸ்யமா சில பக்தர்கள் தங்க நகைகளை கூட வழங்குறாங்க. அது இறைவனோட சிலைய அலங்கரிக்க பயன்படுது. திருமலை கோவில்ல ஒரு தனித்துவமான பாரம்பரியம் சுப்ரபாதம். இது வெங்கடேஸ்வரரை எழுப்புறதுக்காக பாடப்படக்கூடிய பக்தி பாடல். அதிகாலையில பாடப்படக்கூடிய இந்த மெல்லிசை மந்திரம் கோவில பக்தி அப்புறம் அமைதியால நிரப்புது. சுப்ரபாதம் இறைவனோட தெய்வீக குணங்களை விவரிக்குது. அப்புறம் அவரோட முன்னிலையில ஒரு புதிய நாளை வரவேற்குது. திருமலை கோவில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான இந்து பிரிவான வைணவ மதத்தோட கோட்டையாகும். இந்த கோவில் கடுமையான வைணவ மரபுகளை பின்பற்றுது. பூஜைகள் அப்புறம் நிறுவப்பட்ட வேதங்களின்படி சடங்குகள் நடத்தப்படுது. பக்தர்கள் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பாடல்களை பாடுறாங்க. வைணவ திலகத்தை அணிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புனித யாத்திரையப்போ சைவ உணவை தான் பின்பற்றுறாங்க. இந்து புராணங்கள் திருமலை கோவிலுக்குள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய சொர்க்கத்தோட வாசல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வைந்த துவாரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு மறைக்கப்பட்ட நுழைவாயில குறிப்பிடுது. இந்த புராண வாசல் விஷ்ணுவோட தெய்வீக வாசலுக்கு இட்டு போகக்கூடும் அப்படின்னு நம்பப்படுது. வைகுந்த துவாராவோட சரியான இடம் ஒரு மர்மமாவே இருந்தாலும் அதோட இருப்பு கோவிலோட மறு உலகத்தை பிரகாசிக்க செய்யுது.